Hello friends, instant நல்ல சூப்பரா சுவையா செய்யக்கூடிய ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போறோம். இத வந்து நீங்க காலை நேர உணவாகவும் சாப்பிடலாம் இல்லனா ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியா கூட செய்து கொடுக்கலாம். அவ்ளோ அருமையா இருக்கும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம்ங்க. வெல்கம் டு டுடே சமையல். அதுக்கு நான் இன்னைக்கு 3 வாழைப்பழம் எடுத்துர்க்கேன். வாழைப்பழம் எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்லை. இப்போ இதனுடைய தோலை வந்து எடுத்துக்கங்க. இப்போ இந்த வாழைப்பழத்தை சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிக்கங்க. இப்போ கட் பண்ண வாழைப்பழ துண்டுகளை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கங்க. இப்போ இத மட்டுமே நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கங்க. தண்ணில எதுவும் சேர்க்க வேணாம். இப்போ அரைச்சு எடுத்தாச்சு. இதுல 2 ஏலக்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு. இது வந்து சரியா ஒரு 120 கிராம் அளவுக்கு இருக்கும். அதையும் இது கூட சேர்த்துக்கங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு. இது சரியா 30 கிராம் அளவுக்கு இருக்கும். கூடவே 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை. இது ஒரு 70 கிராம் அளவுக்கு இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் அரைச்சு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு இருக்கணும். இதுல இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும்னு கிடையாது. நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கலாம். இப்போ pan வந்து நல்லா சூடா இருக்கு. ஸ்டவ்வை கம்ப்ளீட்டா சிம்ல வச்சிருங்க. இல்லனா ஊத்துன உடனே பட்டுன்னு வந்து கருகி போன மாதிரி ஆயிடும். கொஞ்சமா எண்ணெய் தடவி விட்டுக்குங்க. இது வந்து நம்ம தோசை மாதிரிலாம் மெலிசாலாம் உருட்ட வராது. ஓரளவுக்கு ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு சின்ன கரண்டியால அள்ளி ஊத்துனீங்கன்னா லைட்டா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதை மூடி வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் சிம்மில் வச்சு செஞ்சீங்கன்னா நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். ஒரு பக்கம் நல்லா சிவந்து வரட்டும். வெயிட் பண்ணுவோம். இப்போ சிவந்து வந்துருச்சு. இதை இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து தோசைக்கல் இல்லைன்னா இந்த மாதிரி பேனில் வந்து செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இன்னொரு பக்கமும் வெந்துடுச்சு. எடுத்துடலாம். அவ்வளோதான். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. அப்படியே சாப்பிட வேண்டியதான். அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியே செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியும் கூட. வேணும்னா கொஞ்சமாக தேங்காய் பூ கூட இது கூட சேர்த்துக்கலாம். இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.